நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். கோவை சூலூரில் 10 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதி கேட்டு ஆர்ப்பாட்டம். நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் விவேக்குமார். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். நாங்கள் தான் உண்மையான நாட்டு இதை இனியாக என்று உணருங்கள். அவ்வளவுதான் அவ்வளவுதான். கேட்டா சீமான் மிகைப்படுத்தப்பட்ட கற்பனைகளை தான் பேசுவாரு. சுட்டுக் கொள்றதான நடக்காதுங்க, அது எப்படிங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்ப சவுதி அரேபியாவிலும் ஈரான்லையும் சுட்டுக் கொள்றாங்களே, அது மட்டும் எப்படி நடைமுறையில இருக்கு? உண்மையில் நான் சொல்றேன், ஒரு சமூக அச்சத்தை இவர்களுக்கு ஏற்படுத்தும். என்ன மாதிரியான சமூக அச்சம் அப்படின்னா, பெண்களை தொட நினைக்கிறான், வன்முணர்வு பண்ணுன்னு நினைக்கிறான். யோசிக்கும் பொழுதே ஐயோ சட்டம் கடுமையாக இருக்கிறது, தண்டனை கொடுமையாக இருக்கிறது என்கின்ற சமூக அச்சத்தை அவரிடத்தில் நான் ஏற்படுத்தாது இந்த பாலியல் குற்றங்களை நம்மளால ஒழிக்க முடியாது. என்ன சமூக அச்சம் என்றால், திரைப்படத்துல விஜய் வசனம் பேசுவார்ல, எப்படி பாலத்துக்கு கீழே பாருங்க அப்படின்னு ஒரு பாலியல் குற்றவாளி எப்படி தொங்க விட்டுருக்காரோ, அந்த மாதிரி பொது வழியில் இது போல பாலியல் வன்முறை செய்கிறவர்களுக்கான தண்டனை வெளிப்படையாக வழங்க வேண்டும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, கடந்த காலத்தில் பூரா பாவகிட்டு போட்டு அனுப்பிட்டாங்க. எங்கடா அவனுக்கு என்னடா தண்டனை கிடைச்சது அப்படின்னா, அவன் சிறையில இருப்பான், ஜாமீன்ல வெளியில வந்திருப்பான். அண்மையில இந்த விமானம்